போயிருப்பாங்கன்னு தெரியலையே. யோ, நாங்க எல்லாரும் 3 பேரையும் காணுமே தவிச்சிட்டு இருக்கோம். நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? சும்மா கத்தாதடி. அவங்க எங்க போயிருப்பாங்க தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். யோசிச்சு உட்காந்துட்டு இருக்கிறது பொம்பளைங்களோட வேலை. ஆம்பளையா லட்சணமா போய் தேடி பார்க்குற வழியை பாரு. பைசால உங்க அப்பாவே தேடிட்டு போயிருக்காரு. நீ என்னன்னா புடிச்சு வச்ச பிள்ளைய மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்க. எனக்கு என்னமோ இந்த வீட்டுல ஒரு சூழ்ச்சி நடக்கிற மாதிரி தெரியுதியா? ஏய், சூழ்ச்சியில ஒரு மண்ணு இல்ல, சும்மா வளராத. நான் ஒன்னும் வளரல, மனசுல பட்டதான் சொல்றேன். என்கிட்ட விவாதம் பண்ணாம போய் தேடி பார்க்குற வழியை பாரு. போ. அட போயா. ராஜேஷ், என்னடா இது? ஏண்டா, உனக்கு ஒழுங்கா கல்யாணம் பண்ணவே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் இழுத்துட்டு போய் தாலி கட்டிட்டு வரதா உனக்கு வேலையா? யார கேட்டுடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்த? ஏண்டி, நீ இது குழந்தையா? புருஷன் கூட இன்னொருத்திய மாலையோட கூட்டிட்டு வரியே, மானங்கட்ட கழுத. உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்கு, ரொம்ப அவமானமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்ல. பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை. ஆர்த்தி, என்ன பேசுற நீ? நீங்க பாட்டு கிளம்பி இப்படி வந்து நிக்கிறீங்களே, வீட்டுல இருக்கிற நாங்கெல்லாம் மனுஷனும் கிடையாதா? எதுக்காக இந்த மாதிரி பண்ண? சொல்லவே ரொம்ப கூச்சமா இருக்கு மாமா. உங்க தம்பி என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாவம் சுந்தரி, அவர்கிட்ட தன்னையே அவ எழுந்துட்டா. நீங்க எல்லாரும் அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்களே, அன்னைக்கு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியூர்ல இருந்து வந்தனே, அன்னைக்கு பண்றது? தற்கொலை பண்ணிக்கணும்னு சுந்தரி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அவளோட வாழ்க்கை தான் முக்கியம்னு பட்டுச்சு. நடந்தது மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சுந்தரியோட மனசு ஒத்துக்கல. பாவம் சுந்தரி நல்ல பொண்ணு, தற்கொலை தான் முடிவுன்னு நினைச்சிட்டா. ஆனா அது என்னால தாங்கிக்க முடியல. இவர் பண்ண தப்புக்கு அவ எதுக்கு பலியாகணும்? அவளோட வாழ்க்கை எதுக்கு பாதிக்கப்படணும்? இவர் பண்ண தப்புக்கு இவர் தான் பரிகாரம் பண்ணணும். அதனாலதான். என்னடி பெரிய இவ மாதிரி பேசுற? சரி, அப்படியே ஏதாவது நடந்திருந்தா எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? பெரியவங்கன்னு நாங்க எதுக்கு இந்த வீட்டுல இருக்கோம்? அத்த, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு ஒரு வகையில நானும் காரணம்னு என் மனசு சொல்லுச்சு. அது சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான். பொறுப்பை பத்தி நீ பேசாத. பொண்டாட்டிங்கிற பொறுப்பே இல்லாம நடந்துகிட்டவ தானே நீ. இந்த வீட்டை விட்டு போறதுக்காக, உன் பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்காக நீ பண்ண காரியம் தானே இது. இப்ப நீ உன் வீட்டுக்கு போலாம், கேட்டா என் புருஷன் வேற ஒருத்தைய கட்டிக்கிட்டான்னு சொல்லலாம். அதானே உன் திட்டம். அத உன் மனசுல வச்சுக்கிட்டு இந்த சான்ஸ பயன்படுத்தி என் பிள்ளைய மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அப்படிதானே? ஐயோ, சத்தியமா இல்லாத
சுந்தரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான்னா அது இந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமா பாதிக்கும். அதனாலதான். வாய மூடு. நீ பண்ண தப்புக்கு சப்பக்கட்டு கட்டாத. உன் புருஷனை உனக்கு பிடிக்கலன்னா நீ விலைக்கு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு இந்த மாதிரி கூத்தலாம் பண்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? வீட்டுல இருக்க நாங்களாம் உனக்கு மனசால தெரியலையா? எங்களை மைசியா நீ இந்த விஷயத்துல? ஐயோ மாமா, நான் உங்க எல்லாரையும் மதிக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல உங்க யாரு பத்தியும் கவலைப்படாம தப்பு பண்ணவர் உங்க தம்பி. ஏய், அவன் ஆம்பளடி, 1000 தப்பு பண்ணுவான். அதுக்காக அவனுக்கு இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாரடி? ஒன்ன சொல்லி என்ன பண்றது? எல்லாம் உன் குடும்ப வழக்கம். உன் அக்கா அம்மா வழியில நீ போற. எல்லாரும் புருஷனை துரத்திட்டு ஊரை சுத்துறாங்க. அந்த புத்தி தானே உனக்கும் வரும். இப்ப எதுக்கு அனாவசியமா அவங்கள பத்திலாம் நீங்க பேசுறீங்க? அத்தை, அவகிட்ட என்ன பேச்சு? வெளியே போக சொல்லுங்க முதல்ல. இவ எப்ப இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ அப்பவே இங்க இருந்த நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. ஆர்த்தி, வெளியே போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ பண்றதெல்லாம் தப்பு தானடி. வெளியே போ. ஏய், போடி. சொல்றாங்கல்ல, வெளியே போ. உன்னால இந்த வீட்டு நிம்மதி தினம் தினம் போயிட்டு இருக்கு. நீ போனா தான் எல்லாருக்கும் நல்லது. இல்ல மாமா. ஏய், போடி. போன்னு சொல்றாங்கல்ல, போடி. போங்கறேன்ல. போன்னு சொல்றோம்ல. என்னம்மா இது அநியாயம்? அக்காக்காரி வீட்டில் இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கையில தானம்மா அந்த பச்சை புள்ளிய இங்க விட்டுட்டு போனேன். இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டீங்களேம்மா. மன்னிச்சிருங்க சம்பந்தி. பெரிய மனுஷங்க எல்லாம் கூட இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையில தானே எங்க பொண்ணை இந்த வீட்டுல விட்டு வச்சோம். இப்போ அவ பொழப்பையே கெடுத்துட்டீங்களே. நடந்தது நடந்து போச்சு. என்னம்மா இப்படி ஈஸியா சொல்லிட்டீங்க? நான் மாத்திரம் இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு வார்த்தை சொன்னேன்னா உங்க கதி என்ன ஆகும்? ஐயோ, அத்தனை பேரும் அப்படியே ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அப்பா, என்ன பேசுறீங்க நீங்க? ஏண்டி, அவர் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? ஐயோ அம்மா, வாங்கம்மா, வாங்கப்பா, உங்ககிட்ட தனியா பேசுவா. வாமா. வாங்கம்மா, வாங்கப்பா. என்னடி? ஏன் இப்படி 2 பேரும் குதிக்கிறீங்க? நான் சுந்தரியை கொண்டு வந்து இங்க வச்சது அந்த பயலுக்கு அவளை கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப எனக்கு எந்த சிரமமும் இல்லாம அதுவே தன்னால் நடந்துருச்சு. விட்டு தள்ளுவீங்களா? நல்லதுக்கு நினைச்சுக்கோங்கப்பா. ஏண்டி, நம்ம சுந்தரிக்கு என்னடி குறைச்ச? எதுக்கா ஓடி போய் திருட்டு தாலி கட்டணும்? அம்மா, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாதம்மா. அவ என் குழந்தைங்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போயிட்டா. என்ன பண்ணுவ? இப்ப நடந்திருக்கிறது தான் ரொம்ப கரெக்ட். நமக்கு கெட்ட பேர் கிடையாது, எந்த செலவும் கிடையாது. எல்லாத்தையும் அந்த ஆர்த்தி பொண்ணை ஏத்துக்கிட்டா. இப்ப அவளையும் வெளியே அமிச்சாச்சு. இனிமேல் நானும் சுந்தரி மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்க போறோம். சரிதான், இருந்தாலும் 2ஆம் தாரமா போய். அம்மா, ரொம்ப இழுக்காதம்மா. இந்த பாரு, ஆர்த்தி அவ வழிக்கு வராம நான் பாத்துக்கிறேன். புரியுதா? சும்மா குறைஞ்சிருச்சேன்னு நீங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புற வழிய பாருங்க. சரி, போயிட்டாங்க, அப்படியே இருந்துடாதீங்க. சீசனத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. புரியுதா? அப்பாடா, எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சுப்பா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, தொல்காப்பியை நீங்க? ஆமாம்மா, பழைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படியா? வாங்க அபி. துளசிங்க இருக்காரு.
ஆனா நீங்க இப்படி துல்ஸ் துல்ஸ் கொஞ்சம் வெளியில வாங்க. துல்ஸ் வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் உங்களை புண்படுத்தி இருந்தா, தப்பா ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க துல்ஸ். என்ன அபி, ஏன் இது மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ். இல்ல துல்ஸ், நீங்க பண்ணது எல்லாமே சரிதான். பாம் விஷயத்துல நீங்க நடந்துக்கிட்டது, போலீஸ்க்கு போனது எல்லாமே கரெக்ட் தான். அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா எனக்கு ஒரே ஒரு சங்கடம் தான். உஷாவோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் நிதானமா முடிவெடுத்திருக்கலாம். அதனால தான் நான் அன்னைக்கு கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன், அவ்வளவுதான். இது பாருங்க துல்ஸ், உங்களை நான் பலமுறை திட்டிருக்கேன், கடுமையா பேசியிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் நான் உங்களை புரிஞ்சுக்கல, நீங்க பல தடவை வருத்தப்பட்டீங்க, பேசாம அமைதியா இருந்தீங்க. ஏன் ஒரு தடவை நான் விலைக்கு போறேன் அப்படின்னு கூட நீங்க சொன்னீங்க இல்லையா? இது பாருங்க துல்ஸ், எல்லா காலகட்டத்திலயும் நான் உங்களை சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க எப்பவுமே என்னோட நன்மையை மட்டும் நினைக்கிற ஒரு நண்பர். எனக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி சிவதாஸ் கொண்டு வந்த சில ஆஃபர்ஸ நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, நான் மறுப்பு சொல்லாம ஒத்துக்கிட்டேன் இல்லையா? ஆனா இன்னைக்கு மட்டும் நான் என்னமோ சிவதாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. இதை பாருங்க அபி, அந்த சிவதாசை எனக்கு முன்னாடியே தெரியும். நான் தான் உங்களுக்கு அவனை அறிமுகப்படுத்தி வச்சேன். எனக்கு கிளியரா தெரியும் அவர் ஒரு நல்ல ஆளே கிடையாது. அவன் செய்யற உதவிகளுக்கு பின்னாடி நேர்மையான நோக்கங்கள் இருக்குன்னு நீங்க நம்புனா அது முட்டாள்தானே அபி. இதோ பாருங்க, நீங்க சொன்னீங்கல்ல உஷாவோட வாழ்க்கையை பத்தி நாம பார்க்கணும்னு. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சைட்டே அழிய போகுது. இந்த நேரத்துல உஷாவோட வாழ்க்கையை பத்தி நினைக்கிறேன்னா எப்படி அபி? இதோ பாருங்க, வச்ச குண்டு வெடிச்சிருந்தா என்ன இருக்கும்? அப்போ நம்ம உஷாவோட வாழ்க்கையை பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்போமா? சொல்லுங்க. தொல்காப்பியன், அதான் நமக்கு ஆதி தப்பு பண்ணலன்னு தெரியுது இல்ல? இல்ல அபி, எனக்கு அப்படி தோணல. நடந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு, ஏதோ ஒரு பெரிய டிராமா நடந்திருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது இல்ல. சரி, ஓகே, லெட்ஸ் ஃபர்கெட் எவ்ரிதிங். நீங்க ஆபீஸ்க்கு பழையபடி வாங்க. அபி, நீங்களே சொன்ன மாதிரி எனக்கு உங்க நலன் மட்டும்தான் தெரியும். எனக்குன்னு தனி கனவுகள் கிடையாது. நாம கட்டுற பில்டிங் கூட உங்களோட கனவு தான். அந்த கனவை நிஜத்துல கொண்டு வர நாம எவ்வளவு சிரமப்பட்டோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட அந்த கனவு சிதைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டேன். சரி, ஓகே, அது என்னோட குணம், என்னோட பிரச்சனை, விட்டுருங்க. என்ன நீங்க வற்புறுத்தாதீங்க அபி. ஏன்? நான் உங்களை கம்பல் பண்ணதான் செய்வேன். ஆபீஸ்க்கு நீங்க வரணும் தொல்காப்பியன். அபி, நான் ஆரம்பத்துல ஸ்ரீஜெயம் பில்டர்ஸ்ல இருந்த டிராப்ஸ்மேன் தொல்காப்பியனை தான் இன்னும் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மனசுல அப்படித்தான் தோணுது. ஆனா நீங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அபி, ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வேகத்துக்கு நான் ஒரு தடையாத்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா அபி, என்ன மாதிரி மனசளவுல தடைகளை ஏற்படுத்துற ஒரு ஆளை நீங்க கூட வச்சுக்கிறது உங்க வேகத்தை குறைக்கும். வேணாம், நீங்க முன்னேறணும், வேகமா முன்னேறணும் அபி. அப்ப நீங்க? இப்ப உங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அபி. பாஸ் கூட திரும்ப வந்துட்டாரு. என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு நேசிக்கத்தான் தெரியும், அரிதாரம் பூச தெரியாது. அப்படி பூசி உங்களை சிலர் ஏமாத்திரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுல சில பிரச்சனைகள் நடந்து போச்சு. கால நேரத்தோட என்னால இணைஞ்சு போக முடியல அபி. ஆனா நீங்க அப்படி இல்லை, ரொம்ப பெரிய அளவுல வருவீங்க. கிளம்புங்க அபி. தொல்காப்பி என்ற ஒரு ஆளை நீங்க மறந்துட்டா கூட நல்லதுதான். பரவாயில்ல தொல்காப்பியன், ரொம்ப நல்ல பேச பழகிட்டீங்க. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து முழுசா ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்றீங்க? நம்ம 3 பேரும் தானே ஆதியோட ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்தோம். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிக்கலான்னு என்ன மோட்டிவேட் பண்ணது நீங்களும் உஷாவும் தானே? என் பேர்ல கம்பெனி இருந்தாலும் அதுல நான், நீங்க, உஷா 3 பேரும் பார்ட்னர்ஸா இருக்கோம். அதெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுறீங்களே? அதெல்லாம் பழசு அபி. பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள், பழைய நட்பு.
இதெல்லாம் உங்க முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடாது. நாம இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் வெறும் ஞாபகங்களாக தான் இருக்கணும். அந்த இடத்துல நீங்க நின்றக்கூடாது அபி. என்ன கேட்டா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நிறைய வளரணும். அப்படி வளர்றதா உங்களுக்கு நல்லது. ஓகே தொல்காப்பியன், நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நம்மளோட பழைய கம்பெனி, நம்ம ஒண்ணா வேலை பார்த்த காலகட்டங்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா அதை மட்டும் என்னால மறக்க முடியாது. இப்ப உள்ள இந்த புது கம்பெனி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு நானும் பழைய அபியா எங்கேயாவது வேலைக்கு போறேன். என்ன அபி இந்த மாதிரி பேசுறீங்க? ஆமா தொல்காப்பியன், நான் அப்படிதான் செய்ய போறேன். ஏன்னா நான் ஒரு முட்டாள். எனக்கு அனாவசியமா ஒரு கர்வம் வந்துடுச்சு. எனக்கு தொல்காப்பியன்னு ஒரு நண்பர் இருக்காரு. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம என்னோட எண்ணங்களை புரிஞ்சிட்டு இருக்காரு. உண்மையான ஃப்ரெண்டா, ஒரு நல்ல நண்பரா, ஒரு தோழரா, எனக்கு ஒரு நல்ல பலமா இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆண் பெண் நட்புல நம்ம ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி நினைச்சு நான் ரொம்ப கர்வமா இருந்தேன். ஆனா இப்ப என்னோட எல்லா கர்வமும் நொறுங்கி போச்சு. என்னோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே காணாம போச்சு. இப்ப எனக்கு இந்த புகழ், தொழில், பணம் எதுவுமே வேண்டாம் தொல்காப்பியன். நட்பை கொண்டு புதைச்சிட்டு அது மேல கோபுரம் கட்ட நான் ஒன்னும் ஆசைப்படல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க ஒரு நல்ல நண்பரா இருந்தா கண்டிப்பா இதை புரிஞ்சுக்குவீங்க. நான் வரேன். அபி